உடனே வரக்கூடிய அம்சம் இருக்கக்கூடிய தெய்வம் யாருங்கிறது வாராகி தான். என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. வாராகி கிட்ட வழிபாடு பண்ணும் பொழுது என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம மனசில் வஞ்சகம் வச்சுட்டு நீ அவங்கள அதை பண்ணு இதை பண்ணுன்னா அது நடந்துடும். இந்த ரெண்டு விஷயங்களை கேட்கும் பொழுது ஒன்னொன்னா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அவங்கள சாந்தப்படுத்தணும், அடுத்த வேண்டுதல்களோடு போகணும். கடன்னு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது இல்லாமல் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. மாசத்துல ஒரு நாளோ வெள்ளிக்கிழமையோ இல்லைன்னா பஞ்சமி திதி அவங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏத்துங்க. வராகி மந்திரங்கள் நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மந்திரங்கள் முடிக்கிறப்போ சாந்தி சொல்லணும். சாந்தி கொடுத்து நீங்க அந்த தீபத்தை அணைக்கிறப்போ சாந்தி சொல்லி ஒரு மலரால் அந்த தீபத்தை அணைச்சிடணும். இதுதான் ப்ரொசீஜர், நீங்க வராகியை வழிபடக்கூடிய ப்ரொசீஜர். சனி வந்து வெக்கப்பட ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு பிளாக்கேஜஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான். அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதுதான் உங்களுடைய மணிப்பூரக சக்கரம். உங்களுடைய மூலாதார சக்கரம் ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்டான அந்த மெச்சூரான ஏஜில் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஜிவி சாரா நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஜிவி அவரா சேனல் ஆரம்பித்து நம்ம ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா தான் வீடியோவே போடுறோம். அந்த டைம் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ டைம் கிடைக்கிறப்போ உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் பார்ப்பேன். ஸோ எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸில் வந்து பதில் சொல்கிறத விட ஒரு சில கேள்விகளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிலை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். சரி, அதுவே இப்போது இதில் ஒரு கண்டென்ட்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. யார் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறது நான் இப்போ தான் பார்க்கவே போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக ஒரு அர்த்தத்தோடு யார் கேள்விகள் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நான் பதில் சொல்லலாம் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு. அப்போ ஏன் கமெண்ட்டுக்கு நீங்கள் பதில் சொல்லலையா அப்படின்ல, எல்லாத்தோடைய கமெண்ட்ஸுக்குமே முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்ல பார்க்குறேன். அப்படியே கொஞ்சம் எபிசோட்ஸ் போகலாம். அதோட உங்களுக்கு நீங்கள் என்ன நான் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கேட்குறப்போ அதையும் நான் பேசணும் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ ஜென்ரலாக இது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்விலாம் இல்லை, தோராயமாக சில கேள்விகள் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான். ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, வாராகி அம்மனை வீட்டில் வச்சு பூஜை செய்கிறது நன்மை தருமா, தயவு செஞ்சு விளக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாராகி அம்மனை வந்து நீங்கள் வீட்டில் தாராளமாக வச்சு வழிபாடு பண்ணலாம். ஆனால் வாராகி அம்மனை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய திசைகளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டவுடன் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம், கூப்பிட்டவுடன் உடனே வரக்கூடிய அம்சம் இருக்கக்கூடிய தெய்வம் யாருங்கிறது வாராகி தான். ஆனால் இந்த வாராகி கிட்ட என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. வீட்டில் ஆட்கள்லாம் இருக்கிறாங்களா, நம்மளுடைய வீட்டு குடும்பத்தினர் இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அது என்ன அப்படின்னா, வாராகி கிட்ட வழிபாடு பண்ணும் பொழுது என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ வீட்டில் இருக்கவங்கள வந்து யாரையும் நம்ம மனசில் வச்சுட்டு வஞ்சகம் வச்சுட்டு இவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அவங்க அப்படி பண்ணுறாங்க நீ அவங்கள அதை பண்ணு இதை பண்ணுன்னா அது நடந்துடும். அது அப்படி செய்யக்கூடாது அப்படின்னே ஒன்று இருக்குது. யாரோ என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க. யாருக்கு கர்மா கழியக்கூடிய நேரமாக இருக்குதோ, கர்மத்திலேருந்து தர்மத்துக்கு போகக்கூடிய அமைப்பில் இருக்கவங்களுக்கு தான் வாராகி காட்சியே தருவாங்க. வாராகி அப்படி தான் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. அப்போது நீங்கள் வாராகியை வழிபடக்கூடிய விஷயம் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஒரு பூஜை ரூம் வச்சுருக்கீங்க, எல்லா தெய்வங்களும் வச்சுருக்கிறீங்க, அங்கேயே போய் நீங்கள் வாராகியும் வச்சிடக்கூடாது. வாராகிக்கு மற்ற தெய்வங்களுக்கு கொடுக்கக்கூடிய படையல்களை நீங்கள் வாராகிக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னே ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னா, நீங்கள் காசியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், காசியில் வந்து ஒவ்வொரு எல்லையிலையும் வாராகி வச்சுருப்பாங்க. அந்த வாராகியை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 1/2 மணி நேரத்துக்கு மேலே வாசல் திறக்க மாட்டாங்க, இருளில் தான் வச்சுருப்பாங்க வாராகியை. ஒரு 1/2 மணி நேரத்தில் அவங்களுக்கான பூஜைகளை பண்ணிவிட்டு உடனே கோயிலை சாத்திடுவாங்க. ஏன்னா அவ்வளவு உக்கிரம். ஏன்னா காசிங்கிறது என்னது, ஆன்மாக்கள் தகனம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல யக்ஷினி பிசாசுகளும் எல்லா பிசாசுகளும் வந்து போகக்கூடிய ஒரு இடமாவே இருக்கும் பொழுது அத்தனையும் கட்டி காக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா வராகிக்கு இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால தான் வந்து நம்மளுடைய கர்மத்திலிருந்து தர்மத்துக்கு போகக்கூடிய அமைப்புங்கிறது சாதாரண அமைப்பு கிடையாது. ஏன்னா கர்மாவை நம்ம திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்போங்கிறது தான் ஒன்று. அங்கேருந்து மீட்டு இவங்க தர்மத்தின் பாதையை காட்டக்கூடிய ஒரு அம்சம் தான். அப்போ இவங்ககிட்ட வேண்டுதல் முதல் இவங்களை எங்கே வைக்கணுங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு பூஜை ரூமே இருக்கீங்க, இல்லைங்க எங்களோட இடம் ரொம்ப சின்ன இடமா இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் எப்படி இடத்த மாற்றி வைக்கிறது அப்படின்னா, தெற்கு திசையை நோக்கி ஒரு ஓரமாக உங்களோட வீட்டில் உங்களுடைய பூஜை அறையிலேருந்து இன்னொரு இடத்துல நீங்கள் வாராகியை வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடமா இருக்குது, ஒரு கபோர்டு வச்சுருக்கிறீங்க, அந்த கபோர்டுக்குள்ளே நீங்கள் அவங்களை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை அதிகபட்சம் ஒரு 40 நிமிஷம் அந்த சக்தியை கொடுங்க. உடனே தீபத்தில் தெரிவாங்க, உங்களுக்கு உணர்வாங்க.
அதாவது சில பேர் கிண்டல் பண்ணலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து அனுபவபூர்வமாக நானே பார்த்த ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த உக்கிரத்துக்கு ஒரு சாந்தி கொடுக்கணும். அப்போது வராகியை வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது முதலில் விநாயகர் பக்கத்தில் ஒரு முருகர், அதோட ஒரு சித்தரை நீங்கள் வச்சுக்கணும். சித்தர் தான் வழிகாட்டக்கூடியவராக இருப்பார். அந்த சித்தர் யாராக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சாய்பாபா வச்சுக்கலாம், இல்லை 18 சித்தர்களில் யாரோ ஒரு சித்தரை வச்சுக்கலாம். சித்தராக வந்து உட்காருவாங்க அந்த இடத்துல. அப்போது நீங்கள் விநாயகருடைய மந்திரங்களை சொல்லி ஆரம்பித்து அப்புறமா நீங்கள் விநாயகர், முருகர் இவங்களுடைய சக்திகளை நீங்கள் வாங்கிட்டு வராகிய வழிபாடு பண்ணிவிட்டு திரும்பவும் விநாயகர்கிட்ட வரணும். சித்தர்கிட்ட வழிகாட்டல் முறைகளை கேட்டு 2 விஷயங்கள். நாங்கள் எங்கள் வராகி நாங்கள் எத்தனை வேணாலும் கேட்போம் அப்படிங்கிறது இல்லை. முதலில் 2 விஷயங்களை கேளுங்க. அந்த 2 விஷயங்களை கேட்கும் பொழுது ஒன்றொன்னா உங்களுக்கு நிவர்த்தியாகி முடித்தோடனே அவங்கள சாந்தப்படுத்தி முடிச்சதுக்கப்புறமா அடுத்த வேண்டுதல்களோ போகணும். கடன்னு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது இல்லாமல் எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. சில பேர்த்துக்கு வந்து வராகி வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது வீட்டில் இருக்கவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், நிறைய தடங்கல்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன கேட்குறோன்னு ஒன்று இருக்குது, வீட்டில் இருக்கிற ஆட்களோட எனர்ஜி லெவல்ஸ்னு ஒன்று இருக்குது, ஹெல்த்துன்னு ஒன்று இருக்குது, வீட்டில் வயசில் பெரியவங்க இருப்பாங்கன்னு ஒன்று இருக்குது, ஆண்கள் இருப்பாங்கன்னு இருக்குது. ஏன்னா இந்த வராகியோடைய அமைப்பு என்ன அப்படின்னா உடனே ஓடி வந்து வீட்டில் நடமாட்டத்தை நம்மளால் வராகியோட நடமாட்டத்தை உணர முடியும். ஏன்னா இது வந்து ஜாமத்தின் தேவதை. இவங்க வந்து இரவில் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அம்சம். இல்லைன்னா ரொம்ப அதிகாலையில் சூரியன் உதயமாக இருக்க முன்னாடி வழிபாடு வீடுகளில் பண்ணுறது தான் வந்து பவர் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த தேவியோட நடமாட்டம் இருக்கும். நீங்கள் பூஜை செய்ய மாட்டீங்கன்னா அந்த தெய்வம் வந்து கேட்குறத நீங்கள் உணர்வீங்க. எனக்கு பூஜை பண்ண நீ வரலையான்னு கூப்பிட்றத பல பேர் உணர்வீங்க. இந்த உணர்தல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பயத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம இங்கே தப்பு பண்ணுறோமோ அப்படின்லாம் இல்லை. அந்த தெய்வத்தை நம்ம எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கோன்னு ஒன்று இருக்குது. அவங்க காக்கும் தெய்வம் தான். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப சக்தியை கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்கள ஹெல்த் இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணிடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. 1/2 மணி நேரம் மாதத்தில் 1 நாளோ இல்லை மாதத்தில் 2 நாளோ இல்லை வெள்ளிக்கிழமையோ இல்லைன்னா பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி, வளர்ப்பிறை பஞ்சமி, இந்த மாதிரி விஷயங்களில் சாதாரண முறையில் நீங்கள் அப்போ அவங்களுக்கு என்ன படையல் பண்ணுறீங்களோ ஒரு படையல் வச்சு அவங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு மண் விளக்காக இருந்தாலுமே மண் விளக்குலேயே அவங்க அபரிதமாக வருவாங்க. ஏன்னா நான் வந்து 2 விளக்கு வச்சுருந்தாலும் 1 மண் விளக்கில் வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது அந்த அம்மா எதை சூஸ் பண்ணுறாங்கன்னுலாம் ஒன்று இருக்குது. அந்த அம்மா சூஸ் பண்ணது எங்கிட்ட மண் விளக்கு சூஸ் பண்ணினாங்கன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தீபத்தில் வரக்கூடிய ஒரு அமைப்புன்னு ஒன்று இருக்கும். அவங்களுக்கு முதல்ல தண்ணி வைக்கணும், அவங்கள சாந்தப்படுத்தணும். ஒரு மந்திரத்தை வந்து வராகி மந்திரங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மந்திரங்கள் முடிக்கிறப்போ சாந்தி சொல்லணும். நீ சாந்தி அம்மா, சாந்தி, ஓம் சாந்தின்னு சொல்லி சாந்தி கொடுத்து நீங்கள் அந்த தீபத்தை அணைக்கிறப்போ சாந்தி சொல்லி ஒரு மலரால் அந்த தீபத்தை அணைச்சிடணும். இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் வராகியை வழிபடக்கூடிய ப்ரொசீஜர். இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, வெளிநாட்டில் குடும்பத்தோடு வாழ்வது நல்ல கர்மாவா சகோதரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நல்ல கர்மா கெட்ட கர்மா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது வந்து நம்மளுடைய ஜாதக அமைப்பில் நம்மளுடைய 12ஆம் ஸ்தானம் என்ன சொல்லுது, குடும்பஸ்தானம் என்ன சொல்லுது, சுகஸ்தானம் என்ன சொல்லுது, அதோட நம்மளுடைய களத்திரஸ்தானம் என்ன சொல்லுது, நம்மளுடைய தர்மஸ்தானம் பூர்வீகஸ்தானம் என்ன சொல்லுதுங்கிற பல விஷயங்கள் இருக்குது. கிரகங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்து இருக்குது. பெரும்பாலான வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க பல பேர் கிளைண்ட்ஸ் ஆகட்டும் யாராகட்டும் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எப்போ இந்தியா திரும்பி வருவோம் அப்படிங்கிறது தான். எப்போ இந்தியா திரும்பி வருவோங்கிறவங்களுக்கு இந்தியா திரும்பி வரக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். எப்போ நாங்கள் வெளிநாட்டுக்கு போவோங்கிற கேட்குற ஒரு அமைப்பு இருக்கும். இது கேதுவும் சனியும் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். உங்களுக்கு ராகு நல்லா இருக்குது அப்படின்னா, ராகு 12ஆம் ஸ்தானத்தில் இருக்குது, சனி 12ஆம் ஸ்தானத்தில் இருக்குது, 5ல் ராகு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு அம்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 12ல் போய் குரு மறைஞ்சிருக்கிறார், 12ல் போய் உங்களுக்கு கேது மறைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறப்போ விரும்பியோ விரும்பாமலோ வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தோராயமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்படி ஒரு குடும்ப ஜாதகத்தை பார்த்து யார், ஏன்னா இப்போ சில பேர்த்துக்கு வந்து 5ல் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய குழந்தைகளுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். 12ல் ராகு இருந்துட்டால் நீங்கள் வெளிநாடு போயிடுறது பெட்ரு. இல்லைன்னா உங்களுக்கு கேது பயங்கரமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடனே இருக்கும். சனிக்கேது காம்பினேஷனில் இருக்குதா, நீங்கள் வெளிநாட்டு போயிருங்கன்னே ஒன்று இருக்கும். அந்த மாதிரி வெளிநாட்டு அமைப்பு அப்படிங்கிறது ஜாதகங்கள் எந்த கண்ட்ரி எந்த திசையை நோக்கி போவீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னொருத்தங்க கேட்டிருக்காங்க, பாஸ்ட் கர்மா டீட்ஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், ஒன்லி கிளாரிட்டி வித் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஹெல்ப் அஸ் டு சால்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முன்ஜென்ம கர்மா அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்குது. எங்களுக்கு இது ஒரு தெளிவு நிலை நோக்கி எங்களுக்கு வரல. எங்களுக்கு ஆன்மீக ரீதியாக எங்களுக்கு வந்து சில புரிதலை சொல்லுங்கள், எங்களுக்கு அதை சொல்யூஷன் பண்ண தெரியல அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா,
திரும்பவும் இது ராகு கேது சனி குரு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கும். இப்போ உங்களுக்கு லக்னத்தில் ராகு இருக்குது, லக்னத்தில் கேது இருக்குது, இல்லை லக்னத்தில் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா சிலருக்கு வந்து லக்னத்தில் ராகு இருக்கும், வாழ்க்கையில் தேடல்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவோம், நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு இல்லை உங்களுடைய பிறந்த ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ உங்களுடைய வாழ்வியல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு லக்னத்தில் கேது இருக்கும் அப்படின்னா அவங்க என்ன தான் முயற்சி பண்ணினாலும் அவங்களால வெளிநாட்டுக்கு போக முடியாது, அவங்க விதி அவங்களால நிர்ணயம் பண்ண முடியாதுன்னே ஒன்று இருக்கும். லக்னத்தில் கேது இருந்துட்டால் நீங்கள் முன்ஜென்மத்தில் உங்களுடைய இறப்பு நிலைகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஆயில் இருந்திருக்கும், நீங்களே அந்த ஆயிலை முடிச்சுட்டு வந்திருப்பீங்க அப்படிங்கிறது தான். அப்போ வந்து தீர்க்காத ஒரு சில கர்மாவை நீங்கள் முடிச்சுட்டு போகிறக்காக வந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்போ லக்னத்தில் கேது இருக்கப்போ இது வந்து ஒரு சுழற்சி. இந்த சுழற்சி வந்து நீங்கள் எல்லா கர்மாவையும் முடிச்சுட்டு, கேதுங்கிறது என்னது, வாங்கி தான் வைக்கும். உங்களுக்கு அங்கேருந்து ரிசீவிங் மோட்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் ஞானத்தை கொடுக்கும். கேது ஞானகாரகன் அப்படிங்கிறப்போ வாழ்க்கையில் உங்களுடைய 2ஆம் பகுதி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதாவது ஒரு 30-35 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு 40 வயசு தொடுறப்போ வாழ்க்கையில் ஒரு ஞானம் வந்திருக்கும் அப்படிங்கிறது தான். லக்னத்தில் சனி இருக்கா, எல்லா கர்மாவையும் நீங்கள் சுமக்க வந்துட்டீங்க. திரும்பவும் உங்களுடைய விதி உங்கள் கையில் இல்லை. லைஃப் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். லைஃப்பில் நிறைய ஹேர்டில்ஸ் பார்த்து வர மாதிரி இருக்கும். லக்னத்தில் குரு இருக்கா அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தில் எங்கேயோ ஒரு குறை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ அந்த குறையை, என் குலதெய்வம் யார், என் குலதெய்வத்தை நான் எப்படி நிவர்த்தி பண்ணுறது, ஒரு சிலருக்கு 2 குலதெய்வம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு நான் என்ன பரிகாரம் செஞ்சேன், என் குலதெய்வத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சனா அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கும். அங்கே வந்து சில பேர்த்துக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் கூட இருக்கும். லக்னத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு அது முழு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். உடனே எங்களுக்கு பிரம்மகத்தி தோஷமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரண காரியங்கள், ஒவ்வொரு பிளானட்ஸ் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து பாவ கிரகங்கள் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு கரெக்ஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போ 5 சனி இது வந்து பவர்ஃபுல்லான ஒரு பிளேஸ்மெண்ட். உங்களுடைய திருமணம் தாமதமாக தான் நடக்கும். குழந்தை பிறப்பு சில ஹேர்டில்ஸில் தான் நடக்கும். அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் அது ஞானமான ஒரு குழந்தையாகவே ஆகும். அப்போ உங்களுக்கு லேட் மேரேஜ் தான் ஆகும். உங்களோட 7ஆம் இடம் வலுத்திருக்குதா, 11ஆம் இடம் வலுத்திருக்குதா அப்படிங்கிறது தான். இப்போ 7ஆம் இடம் என்னங்க வலுத்திருக்குதா அப்படின்னா என்ன அப்படின்னா, சாதாரண உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 7th ஹவுஸில் வந்து சுக்கிரன் இருக்குது. ஆனால் அந்த சுக்கிரன் எங்கே யார் வீட்டில் உட்கார்ந்துருக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ கன்னி வீட்டில் போயிட்டு சுக்கிரன் உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் நீச சுக்கிரன் ஆகிடும். அப்படியே உங்களுடைய 11th ஹவுஸில் போய் நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே வந்து சனிச்சந்திரன் உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு மகரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சனிச்சந்திரன் உட்கார்ந்துருக்குன்னா அது புணர்ப்பு தோஷ கணக்கில் வந்துடும். புணர்ப்பு தோஷங்கிறது என்னது, லைஃப் அப்படியே பிரட்டி போட்டு ஒரு டிரான்ஸ்மிஷனுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறது. அப்படியே அந்த சனிச்சந்திரனுக்கு இந்த பின்னாடி ராகு உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் போய் ராகு உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ராகு போய் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருச்சுன்னா ஒன்று நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், இல்லைன்னா இங்கேருந்து உங்களுடைய வேலையை உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கணக்குலாம் வரும். அப்போ இந்த புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவருக்கு அந்த 11ஆம் ஸ்தானம் வந்து சனிச்சந்திரன். அப்போது அவருடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்துலாம் நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ, அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஸ்தானத்துலேருந்து கால்குலேட் பண்ணுறப்போ அங்கே சனிச்சந்திரன் வலுத்திருக்குது. நீச சுக்கிரன் ஆயிடுச்சுன்னா சுக்கிரன் பவர் இழந்துருச்சு. அப்போது உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வயசில் திருமணம் ஆகாது. ஆனால் அந்த சனிச்சந்திரன் புணர்ப்பு தோஷங்கிறது உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறது ஒரு விதி அமைப்பு இருக்கும். அந்த குழந்தையால் உங்களுக்கு திருமணம் நடக்கும், அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து கர்மா ஆளாளுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, அக்கா மேனிஃபெஸ்டேஷன் உண்மையா அப்படின்னு. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது இது நம்மளுடைய வாழ்க்கையே மேனிஃபெஸ்டேஷன் தானே. அந்த ஒரு கரு உருவாகிறதே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தானே. அது வந்து ஒரு தாய் தகப்பன் ஒரு குடும்பத்தோடைய ஒரு எண்ணாலைகள் தானே ஒரு குடும்பம் உருவாகக்கூடிய அமைப்பு. மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆசைப்படுற விஷயங்கிறது மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. நமக்குள்ள ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக ஒன்று சொல்லும். நம்மளுடைய பிறப்பு என்னங்கிறது நம்மளுடைய ஆன்மாவுக்கு தெரியும். ஒரு நாள் நான் இதை செய்வேன், அந்த இலக்கை நோக்கி நான் போயிட்டுருப்பேன், என் கடமைகளை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், விதியின்படி நான் டோட்டல் சரணாகதி ஆயிடுறேன். அப்படிங்கிறப்போ அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுவோம்னா நம்ம சொல்கிறதை கேட்க ஆரம்பிக்கும். அந்தந்த காலநிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறப்போ முடிஞ்ச அளவுக்கு அதை வெளியே சொல்லாமல் இருந்துக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்து கர்மத்தை
தர்மமாக மாற்றக்கூடிய அமைப்புங்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன். சனி தான் கர்மம். இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து எனக்கு இது நடந்துருச்சு அப்படின்னா சனி வந்து வெக்கப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பிளாக்கேஜஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான். அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்குள்ளேயே இருக்கும். அதுதான் உங்களுடைய மணிப்பூரக சக்கரம். கோல் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மூலாதார சக்கரம் ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, கரெக்டான அந்த மெச்சூரான ஏஜில் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான். ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க, தெய்வ தரிசனம் பற்றி சில சந்தேகங்கள், சில விவரங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு. என்னுடைய வீடியோக்கள் எல்லாமே வந்து நீங்கள் எந்த சேனலில் போய் பார்த்தாலுமே தெய்வ தரிசன முறைகள் வந்து நான் நிறைய சொல்லியிருந்திருப்பேன். எந்த மாதிரியான தெய்வ தரிசனம் அப்படிங்கிறத வந்து அடுத்த முறை நீங்கள் சொல்லுங்கள். ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, மேம் எனக்கு குரு சனியும் ஒன்றா சேர்ந்து 10வது இடத்துல இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. 10வது இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கர்மஸ்தானம். உங்களுடைய கர்மஸ்தானத்தில் குருவும் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குருவோடைய குணாதிசயம் எப்போவுமே சனி என்ன செய்யுதுங்கிறத பொறுமையாக பார்ப்பார். குருவுங்கிறது தர்மம், சனிங்கிறது கர்மம். எப்போவுமே கர்மம் முடிஞ்சு தான் தர்மம் ஸ்டார்ட் ஆகுனே ஒன்று இருக்கும். அப்போது இந்த குரு சனி உங்களுக்கு உட்காந்துருக்கனா என்ன டிகிரி லெவலில் உட்காந்துருக்காங்க, நீங்கள் 10ஆம் ஸ்தானம் பொதுவாக போட்டிருக்கீங்க, யார் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க, என்ன காரகத்தில் உட்காந்துருக்குறாங்கங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. பொதுவாக நீங்கள் வந்து குரு சனி உட்காந்துருக்காங்கங்கிறத வச்சு நான் தோராயமாக சில விஷயங்கள் எப்படி அந்த வாழ்க்கையை வாழணும்னு வேணால் சொல்லலாம். சனிங்கிறது சிஸ்டமேட்டிக்கான ஒரு விஷயம். சிஸ்டம் கரெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா குருவோடைய ஆசீர்வாதம். குருங்கிறது என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அந்த நாலேஜ் ஷேரிங் நீங்கள் பண்ண மற்றவங்களுக்கு சொல்ல இந்த குரு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் கர்மமும் தர்மமும் ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதையே நீங்கள் தொழிலாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய தொழிலில் நீங்கள் நீதியும் நேர்மையுமா இருந்து உங்களுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன் கிட்டத்தட்ட தியாகம் செஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் உங்களுடைய நாலேஜ் ஷேரிங் அப்படிங்கிறது. அப்போது உங்களுடைய வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு ட்ரெயினராக இருக்கலாம், ஒரு மென்டராக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கப்போ உங்களுடைய குரு சனி 10வது ஸ்தானத்தில் இருக்கிறதுல எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறது தான். ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஹவு டஸ் ஃபியர் கோயிங் டு எக்ஸிஸ்ட் லைஃப் டைம், பசில், மேப், லூப், டிவோஷன், வேஸ் டு அப்சர்வ், ரெக்கவர். அதாவது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாழ்க்கை முழுக்க பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு 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 பசிலாகவே இருக்குது. அதாவது என்ன பண்ணுறதுனே தெரியல. இது மேப்புன்னு தெரியுது, இந்த ஒரு மேப்புன்னு அவங்களே தெரியுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது என்னது, நம்ம ஒரு மேப்பு வாங்கிட்டு நம்ம வந்துட்டோம். இப்போது ஒரு கேமே நம்ம எடுத்து விளையாடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அந்த கலர்ஸ் மாற்றுற அந்த ஒரு கேமெல்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஷஃபிள் பண்ணி தான் தூக்கி போடுவோம். எவ்வளோ ஷஃபிள் பண்ணி தூக்கி போடுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான். திருப்பி அந்த கேமை நம்ம எப்படி விளையாண்டு முடித்தோம், அப்போ நம்மளுக்கு ஒரு வழி தெரியுதுல்ல. அந்த கேம் விளையாடுறப்போ அந்த பேட்டர்ன் என்னன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போது ஒரு கேமில் ஒரு சேலஞ்ச், இப்போது யாருமே நல்ல கர்மா கெட்ட கர்மாங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வரல. உங்களுடைய கர்மா ஒன்று தான். இந்த கேமை நீங்கள் எப்படி விளையாண்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையெல்லாம் சந்திச்சிங்க, அந்த லூப்பிலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். அப்போ எந்தெந்த ஸ்தானங்களை நம்ம பார்க்கணும், மறைவு ஸ்தானத்தையும் பார்க்கணும், அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கணும். எந்த கிரகம் வலுத்திருக்குது, எது நம்மளுக்கு சேலஞ்சிங் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல. சேலஞ்சிங்காக இருக்குங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் ஆன்சருமே இருக்குது. நீங்கள் அங்கேருந்து தான் உங்களுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸே லைஃப்பில் வரப்போகுது. நம்ம சொல்கிறோம்ல, உங்களுக்கு விபரீத ராஜயோகம் வருது அப்படின்னா என்னது, அவ்வளோ பெரிய சேலஞ்ச், அவ்வளோ பெரிய ஒரு ஹேர்டில் நீங்கள் பார்த்தாகணுங்கிறது விதி. இந்த ஹேர்டில் நீங்கள் பார்த்துட்டீங்க, ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு க்ரோத்து தான். அப்போ நான் ஃபேஸே பண்ண மாட்டேன், இதை தாண்டி நான் எப்படி அப்படின்னா டெம்பிள் ரன் மாதிரி ஓடிட்டே இருக்க வேண்டியது தான். அந்த காயின்ஸை நீங்கள் எவ்வளோ கலெக்ட் பண்ணிட்டு போனாலும் எவ்வளோ கெயின் பண்ணீங்கன்னு தெரியாது. எப்போவுமே வந்து விளையாட்டை தெரிஞ்சு விளையாடும் பொழுது வாழ்க்கை சுவாரஸ்யமாக தான் இருக்கும். இன்னும் நம்ம நிறைய பேசலாம். நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்கீங்க. இன்னும் வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுடைய கேள்விகளுக்கு இன்னும் நிறைய பதில் சொல்ல நான் காத்திருக்கேன். ரொம்ப நன்றி.